Hello ladies and gentlemen, ഇന്ന് നമ്മൾ பார்க்க போகிறோம் ഡൂഡ് തമിഴ് മൂവി റിവ്യൂ. ഫൈനലി മച്ച് അവൈറ്റഡ് പ്രദീപ് രംഗനാഥൻ മൂവി ഡൂഡ് ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்தோட ரைட்டர் டைரக்டர் கார்த்திகேஸ்வரன். இது அவரோட டெபியூ டைரக்ஷனல் மூவி. படத்தோட ஸ்டார் காஸ்ட் பிரதீப் ரங்கநாதன், மமதா பைஜு, சரத் குமார், ரோஹிணி, ஸ்னேஹா ஷெட்டி. பிரதீப் ரங்கநாதோட இது தேர்ட் மூவி, அதனால இது ரொம்ப ஹைப்பாக இருந்தது. ஆல்ரெடி இதோட சாங்ஸ் ரொம்ப ஹிட் லிஸ்ட்ல நம்பர் 1ல் இருக்குது. ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பிரதீப் ரங்கநாதன் ஃபஸ்ட்டு 2 மூவி பிளாக் பஸ்டர்ஸ் தான் இருந்தது. ஸோ இந்த படமும் பிளாக் பஸ்டர் ஆகிடுന്ന எக்ஸ்பெக்டேஷனில் தான் எல்லோரும் பார்க்க போனேன். ஆனால் இந்த படம் ஜஸ்ட் ஆவரேஜ் மூவி தான். ஃபைனலி பிரதீப் ரங்கநாதனோட பிளாக் பஸ்டர் ஜேர்னியில் ஸ்டாப் மார்க் வந்திருக்கு. அவரோட ஃபஸ்ட்டு படம் கோமாளி, அதில் அவர் அந்த படம் டைரக்ட் தான் பண்ணியிருக்கு. அந்த படம் நடித்தது ஜெயன் ரவி. அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவி இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் மூவி அவரே டைரக்ட் பண்ணி அவரே டெபியூ ஆக்டிங் பண்ணி பிளாக் பஸ்டர் மூவி ஆயிருந்தது, ലവ് സ്റ്റോറി. அந்த படம் അവരെ ഡേ ഓവർ നൈറ്റ് അവർ ഒരു സൂപ്പർ സ്റ്റാർ ആക്കി മാറ്റിട്ട. അവരുടെ തേർഡ് മൂവി ഡ്രാഗൻ, അതും ബ്ലോക്ക് ബസ്റ്റർ ഇരുந்தது. ஆக்டிங் வைஸ் இந்த படம் எல்லா ஆக்டர்ஸும் நல்லா நடிச்சிருக்கு. பிரதீப் ரங்கநாதன், மமதா பைஜியோட லவ் ஸ்டோரி கெமிஸ்ட்ரி சூப்பராக இருந்தது. ஆக்டிங் வைஸ் எல்லாரும் சூப்பராக நடிச்சிருக்கு. சரத்குமாரோட கேரக்டர் ஒரு வெரைட்டி கேரக்டராக இருக்குது. ஆனால் பிரதீப் ரங்கநாதனோட கேரக்டர் தான் கொஞ்சம் ஓவர் ஆன மாதிரி இருக்குது. இது டைரக்டரோட டெபியூ டைரக்ஷன், அதனால் உள்ள ஒரு ட்ராபேக் தான் தோணுது. ഇമോഷണൽ സീൻസും റൊമാൻറ്റിക് സീൻസും മമതാ ബൈജു ആൻഡ് பிரதீப் ரங்கநாதன் நல்லா நடிச்சிருக்கு. அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட். மூவி ஒரு நல்ல கான்செப்டோட தான் வந்திருந்தேன். ஆனால் அந்த எக்ஸிக்யூஷன் கொஞ்சம் ராங்காக இருக்குது. சில இடத்து ரொம்ப ஓவர் கேரக்டரைஸ்ட் ஆன மாதிரி இருக்குது பிரதீப் ரங்கநாதனோட கேரக்டர். படம் நிறைய சோஷியல் மெசேஜஸ் டெலிவர் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய இடத்து ரொம்ப கிரஞ்சி, ரொம்ப ஓவர் காமெடி, ரொம்ப கிரஞ்சியாக ஃபீல் ஆகும். மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோரு சாய் அபியங்கர் தான் பண்ணியிருக்கு. அவரோட ஒரு சாங் தான் இந்த மூவியில் சூப்பர் ஹிட்டாக இருக்குது. அது நம்பர் 1ல் இருக்குது. பாக்கி எல்லா சாங்ஸ் ஜஸ்ட்டு அன்னெசரி தான். ஓவரால் இந்த படம் ஒரு ஆவரேஜ் மூவி தான். ஒன் டைம் வாட்சபிள் ரொமான்டிக் காமெடி மூவி. ஷார்ட்டில் சொன்னால் அல்லு அர்ஜுனோட ஆர்யா மூவி இருந்தல, അതിനെ ഒരു புது பேக்கேஜில் பேக் பண்ணி டெலிவர் பண்ணியிருக்கு இந்த மூவி. அவ்வளோதான். எல்லோரும் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் നിങ്ങളോட റിവ്യൂ இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது வரைக்கும் நன்றி, நமஸ்காரம்.